தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கில் விலங்குகள் நல ஆர்வலரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மேனகா காந்தியின் செயல்பாடுகள் குறித்து உச்சநீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை மேனகா காந்தி விமர்சித்து பேசியது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமானது என்று தெரிவித்த நீதிபதிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது நீதிமன்றத்தின் பெருந்தன்மை என்று குறிப்பிட்டனர். மேனகா காந்தியின் உடல் மொழி மற்றும் சிந்தனையற்ற பேச்சு முறையற்றதாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் நாய்க்கடி சம்பவங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவை விமர்சித்த அவரிடம் அமைச்சராக இருந்தபோது இதுபோன்ற திட்டங்களுக்கு நீங்கள் என்ன நிதி ஒதுக்கினீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் நாணயமான ரூபியா அமெரிக்க டாலருக்கு நிகராக வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இன்றைய வர்த்தகத்தில் ஒரு டாலருக்கு நிகரான ரூபியாவின் மதிப்பு 16,985 குறைந்தது. இந்தோனேஷிய அதிபர் பிராபவோ சுபியாந்தோ தனது மருமகனான தாமஸ் டிஜிபாண்டோவை அந்நாட்டின் மத்திய வங்கி ஆளுநர் குழுவில் ஒருவராக பரிந்துரைத்துள்ளார். இந்த நடவடிக்கை மத்திய வங்கியின் சுதந்திரமான செயல்பாட்டில் தலையிடுவதாக முதலீட்டாளர்கள் கருதுவதால் சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 8 விழுக்காடாக உயர்த்த அதிபர் பிராபவோ இலக்கு வைத்துள்ள நிலையில் இந்த அரசியல் தலையீடுகள் முதலீட்டாளர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் 200 கோடி மக்களை கொண்ட சந்தையை உருவாக்கி உலக GDPயில் 25 விழுக்காடு பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கைகளால் உலக வர்த்தகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் சூழலில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு வலுவான பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் என உறுதிபட தெரிவித்தார். வரும் ஜனவரி 26இல் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக உர்சுலா பங்கேற்கிறார். அதன் பிறகு ஜனவரி 27 அன்று நடைபெறவுள்ள இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் உச்சி மாநாட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிக்க உருவாக்கப்பட்டுள்ள புதிய நிபுணர் குழுவிடம் அதிகாரங்களை முழுமையாக ஒப்படைக்க தயார் என ஹமாஸ் அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய இந்த அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெறும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. எகிப்து தலைநகர் கைரோவில் கூடிய 15 பேர் கொண்ட குழு காசாவின் மனிதாபிமான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க உள்ளது. அதேவேளை காசா மீதான தாக்குதல் இன்னும் ஓயவில்லை. கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மேலும் 3 கொல்லப்பட்டனர். 2023 அக்டோபர் முதல் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71,550 உயர்ந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநில அரசு தயாரித்து தந்த உரையில் சில பகுதிகளை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் படிக்காமல் தவிர்த்துவிட்டதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் உரையாற்றினார். இதன் பிறகு பேசிய முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அரசின் பாரபட்சத்தால் மாநில அரசு கடும் நிதி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக இருந்த வரிகளை ஆளுநர் படிக்கவில்லை என்றும் விமர்சித்தார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதலே கொடுக்கப்படவில்லை என்ற வரிகளையும் ஆளுநர் படிக்கவில்லை என்றும் முதல்வர் குறிப்பிட்டார். ஆளுநர் பேசாமல் தவிர்த்த 2 பகுதிகளையும் அவை குறிப்பில் சேர்க்க சபாநாயகரை முதல்வர் கேட்டுக் கொண்டார். இதை சபாநாயகர் ஷம்ஷீர் ஏற்றுக்கொண்டார். அவரது தேர்வு உறுதியானது. இதையடுத்து நிதின் நபீன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 45 வயதான நிதின் நபீன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார். கட்சி விவகாரங்களில் தான் தொண்டன் எனவும் நிதின் நபீன் தனது தலைவர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நபீனை வாழ்த்தி பிரதமர் மோடி பேசினார். நிதின் நபீன் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அனைத்து பணிகளையும் முழு பொறுப்பேற்றுக் கொண்டு வெற்றிகரமாக செய்து முடித்தவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். நிதின் நபீன் இளமை துடிப்பும் நீண்ட அனுபவமும் கொண்டவர் என்றும் பிரதமர் பாராட்டினார். பாஜகவில் மட்டுமே தொண்டர்களும் தலைவராகலாம் என்றும், ஆனால் காங்கிரஸ் குடும்ப அரசியல் அடிப்படையிலான கட்சி என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரை தலைவர்கள் மாறலாம் என்றும், ஆனால் அதன் சித்தாந்தங்களும் பயணிக்கும் பாதையும் ஒருபோதும் மாறாது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பாஜக தேசிய தலைவராக தேர்வாகியுள்ள நிதின் நபீனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு மத்திய ரிசர்வ் காவல் படையின் கமாண்டோ வீரர்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். நிதின் நபீனுக்கு பாதுகாப்பு வழங்க சில வாரங்களுக்கு முன்பே மத்திய ரிசர்வ் காவல் படைக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. மத்திய அரசு வழங்கும் பாதுகாப்பு வரிசையில் இசட் பிரிவு 3வது இடத்தை வகிக்கிறது. தற்போதைய நிலையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட சுமார் 200 பேருக்கு மத்திய அரசின் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் நகர கட்டமைப்பு குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசை தனது எக்ஸ் பதிவில் கடுமையாக சாடியுள்ளார். இந்திய நகரங்களின் தற்போதைய நிலையை நகர்ப்புற வீழ்ச்சி என்று அவர் வர்ணித்துள்ளார். பாலங்கள், சாலைகள் மற்றும் மாசடைந்த காற்று ஆகியவை மக்களை கொல்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், உயிரிழப்புகளுக்கு பணம் அல்லது தொழில்நுட்ப பற்றாக்குறை காரணமல்ல, யாருக்கும் பொறுப்புணர்வு இல்லாததே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அரசமைப்பு சட்டப்பிரிவு 226 கீழ் அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றங்களில் ரெட் மனுக்களை தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. முன்னதாக கேரள தங்க கடத்தல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கேரள அரசு ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை கேரள உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அமலாக்கத்துறைக்கு இவ்வாறு மனு தாக்கல் செய்ய உரிமையில்லை என கேரள, தமிழக அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதுகுறித்து விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க திருட்டு வழக்கில் சிறப்பு விசாரணை குழு கோயிலில் நேரடியாக சென்று விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை கோயிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கம், கதவு, துவாரபாலகர் சிலை உள்ளிட்டவற்றில் பதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தங்கத்தகடு பொருத்தியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் ஆணையர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அதிகாரிகள் கோயிலுக்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தவுள்ளனர். இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பாக கேரளா, தமிழகம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள 21 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சமீபத்தில் நடந்து முடிந்த மும்பை மாநகராட்சி தேர்தலில் மராத்தி உணர்வு எடுபடவில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மும்பையின் 227 வார்டுகளில் 78 வார்டுகளை மராத்தி அல்லாதோர் கைப்பற்றியுள்ளனர். இது 2017ஆம் ஆண்டு தேர்தலை விட சற்று அதிகமாகும். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த பாஜகவின் 89 வெற்றியாளர்களில் 38 நபர்கள் மராத்தி அல்லாதோர். இது அக்கட்சிக்கு ஹிந்தி மற்றும் குஜராத்தி பேசும் மக்கள் மத்தியில் இருக்கும் பலமான ஆதரவை காட்டுகிறது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி 65 இடங்களையும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அணி 29 இடங்களையும் வென்றுள்ளன. இவர்களின் வெற்றி பெரும்பாலும் மராத்தி பேசும் பகுதிகளிலேயே முடங்கியுள்ளது. காங்கிரசின் 24 வெற்றியாளர்களில் 16 நபர்கள் மராத்தி அல்லாதோர். இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் சிறுபான்மையினர் மத்தியில் காங்கிரசிற்கு இருக்கும் செல்வாக்கை உணர்த்துகிறது. எனவே வாக்காளர்கள் வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கே முன்னுரிமை அளித்துள்ளனர் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. சங்கராச்சாரியர் யார் என்பதை முதல்வர் முடிவு செய்வாரா என உத்தரப்பிரதேச அரசை நோக்கி சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்தா கேள்வி எழுப்பியுள்ளார். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் ஆன்மீக விழாவில் ஜோதிர்மட சங்கராச்சாரி அவிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி நீராட வந்தபோது பாதுகாப்பு காரணங்களை கூறி காவல்துறையினர் தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது சீடர்களும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதனால் தனது முகாமிற்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர், நம்பிக்கையின் அடையாளங்களை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தீர்மானிப்பது மத சுதந்திரத்திற்கு எதிரானது என விமர்சித்தார். கர்நாடகாவில் டிஜிபி ராமச்சந்திர ராவ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தனது அலுவலகத்தில் பெண் ஒருவருடன் முறையற்ற வகையில் ராமச்சந்திர ராவ் இருக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவின. இதையடுத்து ராமச்சந்திர ராவ் மீது மாநில அரசின் பணியாளர் நிர்வாகத்துறை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் சமூக தளங்களில் பகிரப்படும் படங்கள் போலியானவை என்றும் ராமச்சந்திர ராவ் தெரிவித்திருக்கிறார். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கி சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவ் ராமச்சந்திர ராவின் தத்துப்பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் 200 கோடி மக்களை கொண்ட சந்தையை உருவாக்கி உலக ஜிடிபியில் 25 விழுக்காடு பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கைகளால் உலக வர்த்தகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் சூழலில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு வலுவான பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் என உறுதிபட தெரிவித்தார். வரும் ஜனவரி 26 இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக உர்சுலா பங்கேற்கிறார். அதன்பின் ஜனவரி 27 அன்று நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உச்சி மாநாட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிர்ந்துள்ள புதிய ஏஐ வரைபடங்கள் உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவர் வெளியிட்டுள்ள வரைபடத்தில் அண்டை நாடான கனடா, ஆர்டிக் தீவான கிரீன்லாந்து ஆகியவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. கனடா, கிரீன்லாந்து மட்டுமல்லாது வெனிசுலாவும் அமெரிக்காவின் மாகாணமாக காட்டப்பட்டுள்ளது. கிரீன்லாந்து அமெரிக்க மாகாணம் 2026 முதல் என்ற வாசகத்துடன் மற்றொரு படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் எல்லைகளை விரிவாக்கும் நோக்கில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த படங்கள் புவி அரசியல் விவாதங்களை தூண்டியுள்ளன. ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதியான கம்சட்கா தீபகற்பத்தில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. சில பகுதிகளில் 2 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துக்கு பனி குவிந்திருப்பதால் குடியிருப்புகளின் வாசல்கள் மற்றும் கார்கள் முற்றிலும் பனியால் மூடப்பட்டுள்ளன. கம்சட்காவின் தலைநகரில் போக்குவரத்து சிக்னல்கள் வரை பனி உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனினும் சில இளைஞர்கள் ராட்சத பனிக்குவியல்கள் மீது ஏறி குதித்து விளையாடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. அமெரிக்காவின் மிஷிகனில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் சுமார் 100 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தின. இதில் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பாதை சரியாக தெரியாததாலும் சாலை முழுவதும் பனி படர்ந்திருந்ததாலும் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பனிப்பொழிவு கடுமையாக உள்ளதால் பயணத்தை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளை அரசு முன்பே எச்சரித்திருந்த நிலையில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. உலகின் சிறந்த நகரமாக அமராவதியை மாற்ற உள்ளதாகவும் இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் தங்களுடன் இணைய அழைப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, உலக நாடுகளில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் இந்தியாவில் இளமை துடிப்புள்ள தலைமுறையினர் அதிகம் இருப்பதாகவும் இந்த பலன் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தொடரும் என்றும் பேசினார். முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மகாராஷ்டிரா, அசாம், தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேச முதல்வர்களும் பங்கேற்கின்றனர். கர்நாடகா, கேரளா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர்.
உலகின் முன்னாள் நம்பர் 1 பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சிங்கப்பூர் ஓபன் தொடருக்கு பிறகு உடல்நலக்குறைவால் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்த சாய்னா தற்போது அதிகாரப்பூர்வமாக ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். முன்பு போல தீவிரமாக இயங்க தனது உடல் ஒத்துழைக்கவில்லை என்றும் தனது மூட்டுகள் தனக்கு எதிராக மாறிவிட்டதாகவும் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேல் தன்னால் போராட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் அறங்காவலர்களை நியமிக்க அரசு துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல ஆயிரம் கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் அல்லாமல் கோயில்கள் நேரடியாக மாநில அரசால் நிர்வகிக்கப்படுவதாக ஆளுநர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இதற்கு விளக்கமளித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அறங்காவலர்கள் நியமனம் செய்வது தொடர்பாக அறநிலையத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்திகரமாக உள்ளதாக நீதிமன்றம் பாராட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விண்ணப்பங்கள் வராததே பல கோயில்களில் அறங்காவலர்கள் நியமனம் தாமதமாவதற்கு முக்கிய காரணம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார்.